ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நிலைவாசலில் அதாவது வரலட்சுமி விரதமான நாளைய தினம் 21/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று நிலைவாசலில் என்ன செய்தால் மகாலட்சுமி அப்படியே நம் இல்லம் தேடி ஓடி வருவாள், அந்த பணவசிய முடிச்சு என்ன, கண்திஷ்டி போக, நம்மளை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு அகல என்ன செய்ய வேண்டும், நிலைவாசலை எப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும் கையில் காசு தங்கவில்லை, வந்த பணம் வந்த வழியாகவே போய்விட்டது, சேமிப்பு என்று எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி பணம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும், அதாவது பணம் உங்களிடம் தங்கவில்லை என்பது சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலமாகத்தான் இந்த நிலைவாசல் பரிகாரம் என்பது இருக்க போகிறது. கண்டிப்பான முறையில் வரலட்சுமி விரதமான நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அபரிவிதமான நன்மை கிடைக்கும் என்பதில் கடுகளவும் சந்தேகம் வேண்டாம். அந்த அளவிற்கு இந்த பரிகாரம் மிக மிக எளிமையான பரிகாரம் தான். நான் எப்போதும் வெள்ளிக்கிழமை நிலைவாசலை நாம் அலங்காரம் செய்வோம் அல்லவா, அதே போலத்தான் அதோடு சேர்த்து நாம் ஒரே ஒரு முடிச்சு மட்டும் கட்டப்போகின்றோம், அவ்வளவுதான். நமது இந்து சாஸ்திரத்தின்படி நிலைவாசல் என்பது வெறும் மரக்கட்டை அல்ல, அதுதான் நம்முடைய அஷ்டலட்சுமிகளும் வந்து தங்கும் ஒரு இடமாகும். எனவே அதை எந்த அளவிற்கு நீங்கள் சுத்தமாகவும் அலங்காரம் செய்து வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டில் செல்வ வளமும் பொருள் வளமும் உங்களை தேடி வரும். அந்த அளவிற்கு அந்த நிலைவாசலுக்கு மிக மிக மகத்துவம் உள்ளது. அப்படிப்பட்ட நிலைவாசலை எப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்து விடலாம். நீங்கள் எப்போதும் போல நிலைவாசலில் தெளித்து கோலம் போடுவீர்கள் அல்லவா, அதே போலத்தான். ஆனால் நிலைவாசலில் தெளிக்கும் பொழுது அந்த தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து கரைத்து அதை அந்த நிலைவாசலில் தெளித்து கொள்ளுங்கள். அந்த நிலைவாசல் படியில் தெளித்து கொள்ளுங்கள். நிலைவாசல் படியில்தான் குலதெய்வம் வந்து அமர்வார்கள் என்பார்கள். எனவே அதையும் சேர்த்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தெளிக்கும் போது தெளிக்கின்ற நீருடன் சிறிதளவு கல்லுப்பு போட்டு வாசலையும் நிலைவாசலையும் தெளித்து கொள்ளுங்கள். பிறகு நிலைவாசலுக்கு மஞ்சளால் தடவி குங்குமத்தால் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். எப்போதும் நீங்கள் செய்வீர்கள் அல்லவா, அதே போலத்தான் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். எப்போதும் போலத்தான் எப்போதும் நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றால் நாம் நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி தொங்க விடுவோம். அதே போலத்தான் வரலட்சுமி விரதம் அன்றும் நாம் மாவிலை தோரணம் கட்டி தொங்கவிட வேண்டும். வரலட்சுமி நோன்பு அன்று இன்னும் 2 பொருட்களை அதோடு சேர்த்து நாம் கட்ட வேண்டும். அதாவது மாவிலையோடு சேர்த்து அருகம்புல்லையும் மகாலட்சுமிக்கு மிக மிக உகந்த மருதாணி இலைகளையும் சேர்த்து தோரணமாக நீங்கள் கட்ட வேண்டும். இந்த மாவிலைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது எண்ணிக்கை மிகவும் முக்கியமாகும். அதாவது 5 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒற்றைப்படையில் நீங்கள் மாவிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மாவிலை, மருதாணி இலை, அருகம்புல் இந்த 3ஐயும் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து, இல்லை ஒன்று விட்டு ஒன்று, இந்த மாதிரி எப்படி வேண்டுமானாலும் 3ஐயும் அந்த தோரணத்தில் நீங்கள் சேர்த்திருக்க வேண்டும். தோரணமாக அழகாக கெட்டிக்கொள்ளுங்கள். அதை அப்படியே கொண்டு போய் அந்த வாசலெல்லாம் தெளித்த பிறகு நிலைவாசலில் தொங்கவிட வேண்டும். இப்போது நிலைவாசலில் நாம் தொங்க விட்டு விட்டோம். இப்பொழுது தான் நாம் அந்த முடிச்சு ஆனது நாம் தயார் செய்ய வேண்டும். அதாவது இந்த முடிச்சு தான் பணவரவை உங்களுடைய வீட்டிற்குள் வரவழைக்கும் ஒரு அற்புத சக்தியாகும். எனவே இந்த முடிச்சை நீங்கள் கண்டிப்பான முறையில் நிலைவாசலில் நாளைய தினம் கட்டி தொங்கவிடுங்கள். மாவிலை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பவர்கள் அதற்கு பதிலாக மருதாணி இலை, அப்படி இல்லை என்றால் அருகம்புல் 2 வைத்து மட்டுமாவது கட்டிக்கொள்ளுங்கள். இல்லை எனக்கு 3மே கட்ட முடியவில்லை என்னால் அப்படி என்பவர்கள் ஒன்றும் கவலை வேண்டாம். அழகான வாசனை நிறைந்த மலர்களால் ஆன ஒரு மாலையை அந்த நிலைவாசலில் தொங்கவிட்டு கொள்ளுங்கள். தவறொன்றும் கிடையாது. நீங்கள் மாவிலை இல்லை கிடைக்கவில்லை என்னும் பட்சத்தில் இந்த வாசனை நிறைந்த மலர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இப்போது அந்த முடிச்சை எப்படி தயார் செய்வது என்பதை பார்த்து விடலாம். ஒரு சுத்தமான மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மஞ்சள் துணியை முன்றைய தினமே தயார் செய்து வைக்க வேண்டும். எப்படி என்றால், வெள்ளை நிற துணியை எடுத்து நீரில் மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் தண்ணீரில் அந்த வெள்ளை துணியை நனைத்து நிழல் படும் இடத்தில் உலர வைத்து கொள்ளுங்கள். இப்போது அந்த தயார் செய்து வைத்திருக்கும் அந்த மஞ்சள் துணியை எடுத்து அதில் ஒரு துண்டு மஞ்சள், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 5 ஏலக்காய், 1 ரூபாய் நாணயம் 1, இந்த 4 பொருட்களையும்
அந்த மஞ்சள் நிற துணியினுள் வைத்து மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து முதலில் வணங்கி கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கும் கஞ்சிஷ்டி அகல வேண்டும், எங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்க வேண்டும், நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே எங்கள் வீட்டிற்குள் வர வேண்டும், செல்வ வளமும் பொருள் வளமும் வந்து சேர வேண்டும். அன்னையே மகாலட்சுமியே, நீயே என்னுடைய வீட்டிற்கு வருகைத்தா என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு அதை முடிச்சாக கெட்டிக்கொள்ளுங்கள். இப்போது அந்த முடிச்சை நிலைவாசலில் நடுவில் கட்டி தொங்கவிட வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். இதுதான், இந்த முடிச்சுதான் பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக செயல்பட போகிறது நமக்கு. அந்த அளவிற்கு இந்த முடிச்சுக்கு, அதுவும் வரலட்சுமி நோன்பன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்வதற்கு அவ்வளவு சக்தி உண்டு. நிலைவாசலின் நாளைய தினம் கோலம் போடுவீர்கள் அல்லவா? அந்த கோலமானது ஐஸ்வர்ய கோலம் என்று ஒரு கோலம் இருக்கும். இந்த படத்தில் காண்பித்தவாறு இந்த கோலத்தை நீங்கள் நாளைக்கு உங்களுடைய நிலைவாசலில் போட்டுக்கொள்வது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். பிறகு நிலைவாசலின் இருபுறமும் எப்போதும் போல்தான் மண் அகல் விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. அதுவும் நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசலில் இந்த 2 தீபங்களை ஏற்றி வைப்பது மகாலட்சுமியின் அருளையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் நம்முடைய வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்க்கும். நிலைவாசலில் நெய் தீபம் எல்லாம் ஏற்றிய பிறகு நம் நிலைவாசலில் நம்முடைய வாசலை நோக்கி நின்று கொண்டு மகாலட்சுமி வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். அப்படி மகாலட்சுமி வீட்டிற்குள் அழைக்கும் போது ஒருவரி மந்திரம், இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கூறுங்கள். அந்த மந்திரமானது ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமல வாசின்யாய் தன ஆகாசன்யாய் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமல வாசின்யாய் தன ஆகாசன்யாய் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக 108 முறை உச்சரிக்கலாம். உங்களிடம் இருக்கும் நேரத்தை பொறுத்து ஒற்றை எண்ணிக்கையில் நீங்கள் உச்சரித்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் மிகவும் எளிமையாக நிலைவாசலில் நின்று கொண்டு, அன்னை மகாலட்சுமியே, உன்னை நான் மனமுருக வேண்டிக் கொள்கிறேன், நீ என்னுடைய வீட்டிற்குள் வருகை தந்துவிடு, நாங்கள் செய்த தவறுகளையெல்லாம் எங்கள் மன்னித்துவிட்டு உங்களுடைய குழந்தைகளான எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுக்க எங்கள் வீட்டிற்குள் வாதாயே என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த மகாலட்சுமி நீங்கள் செய்திருக்கும் அந்த முடிச்சு, நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தீபம் அத்தனைக்கும் வசியப்பட்டு உங்களுடைய வீட்டிற்குள் கண்டிப்பாக குடியேறி விடுவாள். நாம் அந்த வரலட்சுமி நோன்பன்று நிலைவாசலில் செய்யக்கூடாத தவறுகள் சில இருக்கிறது. அதில் முதலாவதாக காலணிகளை கழட்டி விடுவது. காலணிகளை நீங்கள் நிலைவாசலுக்கு நேராக கழட்டி விடாதீர்கள். அன்றைய தினம் முழுவதுமே நிலைவாசல் மங்களகரமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சரி, வரலட்சுமி நோன்பன்று மட்டுமல்ல, எப்போதுமே சரி, நம் காலணிகளை நம்முடைய வாசல் படிக்கு நேராக விடக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் வரலட்சுமி நோன்பும் சேர்ந்து வருவதால் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். முடிந்த அளவு மிகவும் எளிமையான முறையில் கூட வரலட்சுமி விரதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். ஏற்கனவே நாம் மிகவும் எளிமையாக கலசம் இல்லாமல் எப்படி வழிபடலாம், கலசம் வைத்து எப்படி வழிபடலாம் என்பதை வீடியோ போட்டிருக்கின்றேன். விருப்பமுள்ளவர்கள் அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மகாலட்சுமியின் உறைவிடமான நம்முடைய வீட்டின் நிலைவாசலை இவ்வாறு அலங்காரம் செய்து இப்படி விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் செல்வ கடாட்சம் என்பது பெருகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கொள்ளாமல் நாளைய தினம் வரலட்சுமி விரதத்தை சிறப்பாக கடைபிடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.